வணக்கங்க. நான் அந்தியூர் சின்னசாமி பேசுகிறேங்க. இன்றைக்கு ஜோதிடத்தில் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேங்க. அதாவது சூரிய குடும்பத்தில் ஒவ்வொரு கோளும் ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறதுங்க. அதாவது பூமி அதனுடைய நீள்வட்ட பாதையில் சூரியன் 14.75லேருந்து 15.2 கோடி, அதாவது சற்று ஏறக்கூடிய 15 கோடி. இதைத்தான் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்கிறோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் சுற்றுதுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ராகு கேது இந்த 2 புள்ளிகள் இருக்கு இல்லையா, கற்பனை புள்ளிகள். இந்த கற்பனை புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை யாராவது சொல்ல முடியுமா? அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. அதாவது ராகுவை பற்றி 25 வருஷம் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறேன், ராகுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறத ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ராகு வாழ்க, கேதுவின் காதலன், இந்த மாதிரி புனை பெயர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாவது நான் சொல்கிறக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை லாஜிக்காக மறுப்பு கருத்து தெரிவிக்கிட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நீள்வட்ட பாதையில் ராகு கேது இந்த 2 நிழல் கிரகங்கள், அதாவது வெட்டுப்புள்ளிகள் கிடைப்பட்ட தூரம் சற்றேறக்குரிய 30 கோடி கிலோமீட்டருங்க. அதாவது 2 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்க. இதை யாராவது மறுத்து சொன்னால், நான் எந்த ஒரு டிவி நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு யூடியூப்பாக இருந்தாலும் சரி, ஃபேமஸாக இருந்தாலும் சரி, லைவில் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒன்று சொல்கிறோம், அதை என் கருத்துன்னு அவங்க எடுத்து ஒரு சிஸ்டத்தில் எடுத்து போட்டுக்குவாங்க. ஏதாவது எந்த சிஸ்டம்லாம் இருக்குங்க, இன்றைக்கி பல விதமான சிஸ்டங்கள் வந்துருச்சு. அதாவது டிஎன்ஏன் வந்திருக்குது, எம்எம் சிஸ்டம் இருக்குது, ஏஎல்பி இருக்குது, அதாவது விடிஆர்னு நிறைய சிஸ்டம் இருக்குது. அவங்கவுங்க ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது என்னுடைய அறிவு கட்டிய ஒரு லாஜிக்குங்க. ஆனால் உண்மையான லாஜிக் இது. என்னால் நீள்வட்ட பாதையை வச்சு இதை படம் வரைஞ்சி நான் சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கமான லாஜிக்காக இருக்கும். அதாவது இந்த 2, அதாவது ராகு கேது இந்த 2 வெட்டுப்புள்ளிகள் கிடைப்பட்ட தூரம் சற்றேறக்குறைய 30 கோடி கிலோமீட்டருங்க. அதாவது 2 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்க. இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இதுக்கு பின்னால் இதை நிறைய சேனலில் வந்தது அப்படின்னா அவங்க டிஆர்பி ஏறும். மேற்கொண்டு ஜோதிடத்தில் இது ஒரு மாபெரும் புரட்சி. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அப்படியே மாற்றி போடுங்க. அதாவது ரா எங்கே இருக்குது, கேது எங்கே இருக்குது, அது 30 டிகிரியில் தான் பிடிக்கும், 20 டிகிரியில் தான் பிடிக்கும், சேர்ந்துருந்து இதெல்லாம் கிடையாது. அதாவது டிஸ்டன்ஸே வேறு. அது வெவ்வேறு விதமான கோணங்களில் இந்த தூரத்தை போட்டு எனக்கு ஒரு புரிதல் அதை ஏற்படுத்திச்சிங்க. அதாவது இந்த 2 வெட்டுப்புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 30 கோடிங்க. அதாவது அறிவியல் ரீதியாக சொல்லப்போனால் 2 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஓகேங்களா? இதை முடிஞ்ச அளவு பகிருங்கள் நண்பர்களே. இது மக்கள் அனைவருக்கும் தெரியட்டும். நன்றி, வணக்கங்க.